கீதா கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கூட பேசிக்கலாம். தனியாக வேற போகணும்ல. ஆமாக்கா, தான் கிளம்பணும். வீட்டில் உன் பொண்ணை தனியாவா விட்டுட்டு வந்திருக்க? இல்லைக்கா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அதனால தான் விட்டுட்டு வந்தேன். அப்படின்னா சரி கீதா, நான் கூட பிள்ளைய தனியாக விட்டுட்டு வந்துட்டியோன்னு நினச்சேன். அம்மா இருக்கனால தாக்கா விட்டுட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா அவள் எப்படி தனியாக இருப்பா? ஹாய் கீது. செல்வா, எங்கே போயிட்டு வர நீ? சும்மா தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். உமா இல்லாதனால நல்லா சுத்திட்டு இருக்கேன். என்ன? அப்படிலாம் இல்லை கீதா, எனக்கு தோணுச்சுன்னா நான் போயிட்டு வருவேன். சரி, நீ வீட்டுக்கு போகலையா? டைம் ஆயிடுச்சுல. என்ன செல்வா அண்ணன் இங்கே நின்று கீதா கிட்ட பேசிட்டு இருக்காரு? உமா சொல்றதுல தப்பே இல்லை. உமா கிட்ட சொல்லுவோம், அப்பதான் இவர் சரிப்பட்டு வருவார். உமா, கொஞ்சம் அமைதியாக இங்கே வந்து பாரு. தொப்பி மண்டையன், நான் இல்லாத நேரத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு போல. அதனால தான் நான் லட்சுமிக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு கூட எதுவுமே சொல்லாமல் இருக்கான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. வரியா கீது? உங்கள் வீட்டு வழியாக தான் நான் போகிறேன், அப்படியே உன்னை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் உமா எங்காவது பார்த்தா அவ்வளோதான். அவள் எங்கே பார்க்க போகிறா? அவள் தான் லட்சுமி அக்கா வீட்டில் இருக்காளே. இதோ பார்த்துட்டேன்டா, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஐயோ, இவ எப்படி இங்கே வந்தா? ஐயோ உமா, நம்ம ஓடிடுவோம். ஐயோ, நம்மளும் ஓடிடுவோம். யோ தொப்பி மண்டை, நான் இல்லாத நேரத்தில் இதுதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? இந்த நேரத்தில் எங்கேயா போயிட்டு வர? நான் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க போயிட்டு வந்தேன் உமா. வரும்போது கீதா நின்னாலா, அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆமா, என்ன சொன்ன? டிராப் பண்ணுவியா? டிராப்பு இப்போ யார் டிராப் ஆக போறா பாரு. நீ முதல்ல இறங்கு. ஒன்றும் வீட்டுக்கு போக வேண்டாம். நான் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இப்போ தனியாக சுடுகாட்டுக்கு வேற போகணும். தனியாக போகணும். நீ வா. ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இறங்கு இறங்கு இறங்கு. என்னது, சுடுகாட்டுக்கா? ஆமாம், இப்போ இறங்க போறியா இல்லையா? சரி உமா, வரேன். என்ன சின்ன பொண்ணு, உமா செல்வாவையும் கூட்டிட்டு வரா போல. வரட்டுக்கா, நம்ம பொம்பளைங்க தானே தனியாக போகிறோம். ஆம்பளை துணை இருந்தால் நல்லது தானே. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. இவங்க சண்டையில் ஒரு நல்லது நடந்திருக்குக்கா. ஒரு ஆம்பளை துணையோட போகிறோம், கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்ல. ஆமாம்மா சின்ன பொண்ணு, சரி வா, டைம் ஆகுது. உமாவை கூட்டிட்டு போகலாம். உமா வா, சண்டை போட்டதெல்லாம் போதும், போகலாம். ஆமாம்மா சின்ன பொண்ணு, சரி வாங்க போகலாம். சரி நடங்க நடங்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். சரி வா போலாம். இந்த கீதா கிட்ட பேசாம இருந்திருந்தா கூட இந்நேரம் நான் வீட்டுக்கு போயிருப்பேன். இவ கூட சேர்ந்து நானும் சுடுகாட்டுக்கு போகணுமா? உமா, உண்மையாவே சுடுகாட்டுக்கு தான் போறோமா இப்ப? ஆமா, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல. சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாருல்ல. என்னமோ தெரியாத மாதிரியே கேட்குற. அப்போ அது உண்மைதானா? ஐயோ, நான் தான் இப்போ உங்க கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டேனா? சரி வாங்க, சீக்கிரம் போயிட்டு வரலாம். உமா, இங்க நல்லா வெளிச்சமா இருக்கு. நான் வேணா இங்க வெயிட் பண்றேன். நீங்கெல்லாம் போயிட்டு வரீங்களா? உன்னை கூட்டிட்டு போறது எங்களுக்கு துணைக்குதான். பின்ன நீ இங்க இருந்துட்டீன்னா நாங்க எப்படி போறது? ஒழுங்கு மரியாதைக்கு எங்க கூட வந்துரு. வந்து தொலைகிறவா, என் தலையெழுத்து. வசந்திக்கா, பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துருவோமா? இங்கே வெளிச்சமாக இருக்கு பாருக்கா. எப்படி சின்ன பொண்ணு இருக்கிறது? அதான் அந்த சாமி நம்ம 5 பேரும் தான் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டாரே. வேற வழியே இல்லை, வா, போய் தான் ஆகணும். ஆமாம்ல, வேற வழியே இல்லையா? எனக்கு வேற பயமாக இருக்குதுக்கா. வா சின்ன பொண்ணு, இவ்வளோ நேரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா நம்ம தான் பிரச்சனையில் மாட்டிப்போம். சரிக்கா. ஐயோ, பேய்! என் உமா, இங்க பாரு, பேய் நிக்குதுடி. நான் வீட்டுக்கு போறேன், நீயும் வேணா வா, போயிடலாம். ஏங்க, அப்படிலாம் போக முடியாது. இந்த டைரியை கொண்டு போய் வச்சாதான் நான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். பேய் எதுவுமே பண்ணாத. வாங்க, வீட்டில் ஒரு விளக்கு பொருத்திட்டு வந்திருக்கோம். அந்த விளக்கு அணைஞ்சாதான் பேய் ஏதாச்சும் நம்மளை பண்ணும். விளக்கு அணையாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னத்தடி விளக்கு அணையணும் அணையக்கூடாது? என்னத்தடி சொல்ற? எப்பா, நான் வந்து மாட்டிக்கிட்டேனே.
சரி வாங்க. எப்பா முருகா, இந்த பேய்கிட்ட இருந்து எங்களை நீதாப்பா காப்பாத்தணும். ஐயோ ஆரம்பிச்சிருச்சா? இந்த பேய் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு போல. சீக்கிரம் போலாம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். வாயை மூடிட்டு வா சின்ன பொண்ணு. அதுதான் அந்த விளக்கு அணையாத வரைக்கும் நமக்கு பேய் எந்த தொந்தரவு பண்ணாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லை, வா. 5 பேர் போய் தான் ஆகணும். ஒழுங்கு மரியாதைக்கு வந்துரு. ஏ உமா, சுடுகாட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஐயோ சீக்கிரம் அந்த பொண்ணை புதைச்ச இடம் எங்கன்னு கண்டுபிடிங்க. ஏ லட்சு, எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன டெய்லி சுடுகாட்டுக்கு வந்துட்டா போயிட்டு இருக்கேன். அவன் எங்க தான் புதைச்சிருக்காங்களோ, வாங்க தேடி பார்ப்போம். ஒரு டைரி எடுத்துட்டு வந்து நான் பாடுற பாடு சாமி. சரி வாங்க, எல்லாருமா தேடுவோம். போச்சு, மழை வேற வருது. ஐயோ, ஏதாவது மலையில நனையாத மாதிரி இடம் இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட தான் வேற டைரி இருக்கு, நனைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆமா, சுடுகாட்டுல உங்க அப்பா தானே வீடு கட்டி வச்சிருக்காரு, வா போலாம். எங்கேயாவது மரத்துக்கடையிலையாவது போய் நிற்போம். உமா, டைரி பத்திரம். வாங்க, அங்க ஒரு வீடு மாதிரி தெரியுது. வீடோ என்னமோ போய் பார்க்கலாம் வாங்க. சுடுகாட்டில் வீடா? ஐயோ, ஏன் இடத்துக்கே வந்துட்டீங்களா? சுடுகாட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய பங்களாவா? என்னால் நம்பவே முடியல. அதான சின்ன பொண்ணு, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாருமே அப்படி சொன்னதே இல்லையே. ஏதாவது ஃபாரின்காரன தான் இருக்கும். அவனுங்க தான் இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டுவானுங்க. எதா இருந்தா என்ன, இப்போ மலைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் வேண்டாமா? அது கரெக்டு தான் செல்வானா, ஆனால் யாருமே தெரியாமல் எப்படின்னா உள்ளே போகிறது? சின்ன பொண்ணு நல்லா பாரு, வெளிச்சமா இருக்குது. யாரோ வீட்டுக்குள்ள இருக்கனால தானே வெளிச்சமா இருக்குது வீடு. நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். ஆமா, கூப்பிட்டு பாரு செல்வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாங்களோ? யாருமே சத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், உள்ளதாக இருக்கேன். கதவு திறந்துதான் இருக்கு, வீட்டுக்குள்ளே வாங்க. அப்பா, யாரோ ஒரு பொம்பளை தான் இருக்கு போல. அப்ப நம்பிக்கையா போலாம். சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த வாய்ஸ் பேய் வாய்ஸ் மாதிரியே கேக்குது. ஆமாம், பேய் தான் இருக்குது. நீ பேசாமல் வெளியவே நில்லு, நாங்கள்லாம் உள்ளே போகிறோம். நான் மட்டும் தனியாவா? இல்ல இல்ல, நானும் வருவேன். தெரியுதுல்ல, அப்போ பேசாமல் வா. எப்பா, மலையிலேருந்து தப்பிச்சோம். வீட்டிலேருந்து சத்தம் கேட்டுச்சு, ஆனால் யாரையுமே காணோம். ஏம்மா, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்களே. நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கிட்டுமாமா? மழை வருது வெளியே. நல்லா தூக்கத்துல இருப்பாங்க போல. நம்மள உள்ள விட்டதே பெருசு. சரி, எல்லாரும் உட்காருங்க. ஏ உமா, உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? கொசு ஈ ஏதாவது உள்ளே போயிட போகுது. போ சின்ன பொண்ணு. டைம் என்னன்னு பாருங்க. 12 மணிக்கு போய் புக்கை வேற வைக்கணும். இன்னும் அதை புதைச்ச இடம் வேற தெரியல. செல்வா, போன வாட்ச் ஏதாவது இருந்தா பாரு செல்வா. ஐயோ, நான் எதுவுமே எடுத்துட்டு வரலக்கா. சும்மா டீ தானே குடிக்க போறேன்னு அப்படியே போயிட்டேன். ஏங்க, எதுவுமே கொண்டு வரலையா? ஐயோ, நாங்களும் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. இன்னும் அதை புதைச்ச இடத்தையும் கண்டுபிடிக்கல. மழை வேற வருது. ஐயோ. அம்மா, கொஞ்சம் டைம் மட்டும் சொல்லிட்டு தூங்குங்கம்மா. கொஞ்ச நேரத்தில் 12 மணி ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் 12 மணி ஆயிருமாம்மா. ஆமாம், நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம்ல. சரி, கொஞ்ச நேரம் இருப்போம், மழை விட்டு தான் வெளியே போவோம். ஆமா, நல்ல வேளை மலைக்கு ஒதுங்கிறதுக்காவது வீடு கிடைச்சிது. அதுவும் சுடுகாட்டில். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம், போய் தேடுவோம். இங்கே இருக்கும்போது கூட கொஞ்சம் பயமில்லாத மாதிரி இருக்கு. இனி வெளியே போய் தேடணுமா? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறதுக்கே இவ்வளோ பயப்படுறோம். இவங்கெல்லாம் இங்கேயே வீடு கட்டி இருக்காங்க. எப்படிதானோ? அதுதான் பாருங்கக்கா, இவ்வளோ பெரிய பங்களா. ஆனால் யாருமே இல்லை போல. அந்த அம்மா சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த அம்மாவோட குரல் கேட்டாலும் பயமாக தான் இருக்குது. ஆமாம் வசந்திக்கா, எனக்கும் அந்த அம்மா குரலை கேட்டால் பயமாக தான் இருக்குது. நேரில் வராத வரைக்கும் சந்தோஷம். இடம் கொடுத்ததே போதும். சரி, மழை நிற்கிற வரைக்கும் இருப்போம். நல்ல வேளை அந்த டைரி நினையல. இல்லைன்னா அந்த
அந்த பேய் எனக்கு கொன்னே போட்டிருக்கோம். இனியாவது தெரிஞ்சுக்க இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை அடுத்தவங்களோட பொருளை எடுக்கவே கூடாதுன்னு. எப்பா எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன், சும்மா அதையே சொல்லாதீங்க. நீ கையை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியமே இருந்திருக்காது. எப்பா அந்த தொப்பி மண்டைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே. டைம் வேற ஆகுது, எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்கிறது. இவங்க வேற பாவம் போனாங்களா இல்லையான்னு வேற தெரியல. நம்மளை நம்பி தான் வேற போயிருக்காங்க. சரி, விளக்குல தான் என்ன இருக்குல்ல, அணையாது. நம்ம அதுக்குள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். எப்பா கடவுளே, இந்த விளக்கு அணையக்கூடாது. அப்பா பிள்ளைங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பூஜை ரூமுக்கே போகலாம். சோனி, அந்த சத்தத்தை கேட்டியா? ஆமா பூமாரி, அதை கேட்டு தான் நான் பயந்து எந்திரிச்சேன். யாரோ சிரிச்ச மாதிரி இருந்ததுல்ல? ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. யார் இப்படி சிரிச்சிருப்பா? ஐயோ பயமா இருக்கு, வாங்க நம்ம அம்மாங்கள்ட்ட போலாம். சோஃபி வேற இங்க தனியா தூங்குறாளே. சந்தியா, அவ இங்க இருக்கட்டும், வா நம்ம சித்தியை வர சொல்லிட்டு நம்ம அங்க போயிடலாம். ஆமா ஆமா, சீக்கிரம் எந்திரிங்க. என்ன யாரையுமே காணோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம். பெட்ரூம்லயும் யாருமே இல்ல. அதான் சோனி, எங்க போயிருப்பாங்க? கூப்பிட்டு பாப்போமா? அம்மா அம்மா, வர இரு சோனி. சித்தி சத்தம் தான் கேக்குது. ஏன் சோனி, தூக்கம் வரலையா? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? தெரியுமா, அம்மாங்கெல்லாம் எங்க காணோம் யாரையும். அதுவா, அது ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் பெரியம்மா, என்னாச்சு? இந்த நேரத்தில் போயிருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி, போய் படுங்க. டைம் என்ன ஆகுது, காலையில் ஸ்கூல் போவேனாமா? பெரியம்மா, ரூம்ல யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பயந்து தான் நாங்கள் எழுந்து வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, பாப்பா தனியாக இருக்காளா ரூமில்? போய் படுங்க, நான் தான் முழிச்சிருக்கேன்ல. அங்கே தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்கு பெரியம்மா, நீங்களும் வரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பூமாரி, நீங்களாம் போய் படுங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை பெரியம்மா, எனக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு. சரி வாங்க, அப்போ என் கூட பூஜை ரூமுக்கு. அங்கே தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே வந்து படுத்துக்கிறீங்களா? பூஜை ரூம்க்கா? ஏன் பெரியம்மா? எதுவும் கேட்க மாட்டீங்கன்னா வாங்க, இல்லைன்னா அங்கே போய் ரூமில் போய் தனியாக படுங்க. சரி பெரியம்மா, எதுவும் கேட்க மாட்டோம். ஆனால் சோஃபி மட்டும் அங்கே தனியாக இருக்காளே. அவள் தூங்கிட்டானா எந்த சத்தம் கேட்டாலும் எந்திரிக்க மாட்டான். அவள் தூங்குவா, நான் இடையில வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க. ஏதோ நடக்குது. சரி வாங்க பெரியம்மா. வந்துட்டாங்க போலையே அதுக்குள்ள. பெரியம்மா, அம்மாங்களாம் தான் வந்துட்டாங்களா? தெரியல சோனி, இதை போய் பார்க்கணும். நாங்களும் வரோம் பெரியம்மா, இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்கு. சரி வாங்க, உங்க அம்மா தானே. என்ன யாரையுமே காணோம்? ஆமாம் பெரியம்மா, யாரையுமே காணோம். ஆனால் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சே. சரிவா, உள்ள போவோம். பெரியம்மா, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு தானே? எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லவா, உள்ள போலாம். என்ன கதவு திறக்க முடியல? சோனி, பூமாரி, கதவு திறங்கம்மா. பெரியம்மா, கதவு லாக் ஆயிருக்கு, திறக்க முடியல. நான் நீங்க லாக் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல சோனி, வெளியே லாக் பண்ணல. நல்லா எழுங்கம்மா. இல்ல பெரியம்மா, நான் ட்ரை பண்ணி பார்த்து திறக்க முடியல. ஐயோ, நம்ம இப்ப மாட்டிக்கிட்டோம் போலயே. என்ன பெரியம்மா, மாட்டிக்கிட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சோனி, பூஜை ரூம்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், அதை 2 பேரும் அணையாம பார்த்துக்கோங்க. தங்கச்சி பாப்பாவையும் ரூம்குள்ள போய் அடிக்கடி பார்த்துக்கோங்க. என்ன? ஏன் பெரியம்மா, நீங்க எங்க போறீங்க? அதான் கதவு திறக்க முடியலல்ல சோனி, நாங்க போய் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரோம். அப்படியா? சரிங்க பெரியம்மா, சீக்கிரம் வந்துருங்க. அதெல்லாம்
பயப்படாம இருங்க. பாப்பாவையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க என்ன, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, பத்திரம். சரிங்க பெரியம்மா, சீக்கிரம் வாங்க. சரி வா சந்தியா என் கூட. எங்க பெரியம்மா? சின்ன பொண்ணாத்த வீட்டுக்கா? ஆமாம் ஆமாம், வா போகலாம். இந்த தூக்கத்தில் தான் எல்லாம் வரும். வெளியே எந்திரிச்சு வந்தாலே தூக்கம் போயிடுது. எப்பா போய் தூங்குவோம். என்ன லட்சுமிக்கா இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு? லட்சுமிக்கா எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில்? ஐயோ நான் லட்சுமி இல்லைம்மா, ராணி. நான் அவளோட அக்கா. அப்படிங்களாக்கா? சரி, ஏன் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க? லட்சுமி எல்லாரும் இந்த பக்கம் போனதை பார்த்தியாம்மா? ஆமாம், சின்ன பொண்ணு வீடு சைடு தான் போனாங்க. அப்படியாம்மா, சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருக்காங்களா? நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். அதான் பிள்ளைங்க சின்ன பொண்ணு அத்தை வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட போகிறோம். அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. அப்படியாக்கா? சரிங்கக்கா, பார்த்து போங்க. ஆமாம்மா, இந்த ஊரில் சுடுகாடு இங்கே இருக்கு. சுடுகாடா? என்னக்கா கேட்குறீங்க? என்ன பெரியம்மா சுடுகாடெல்லாம் கேட்குறாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அதை வழியாக இது போயிட போகிறோம், பயமாக இருக்குது அதான். அதெல்லாம் சின்ன பொண்ணு வீடை தாண்டி தாக்கா போகணும். அதெல்லாம் பயப்படாதீங்க, சின்ன பொண்ணு வீடு முன்னாடியே வந்துடும். அப்படியாம்மா? சரிம்மா, நாங்கள் போகிறோம். சரிக்கா. இவங்க என்ன நைட் நேரத்தில் வந்து சுடுகாடு எங்கன்னு கேட்டுட்ருக்காங்க? என்னமோ நடக்குது தெரியல. நமக்கு என்ன, நம்ம போவோம்.